வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போது மைசூர் வந்திருக்கிறோம். குதிரை சவாரிலாம் பண்ணலாம். இரவு நேரத்தில் அந்த குதிரை வண்டியில் வந்து லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க உள்ளார மைசூர் அரண்மனைக்கு போவோம். மைசூர் அரண்மனை பார்க்கலாமா? இந்த மைசூர் அரண்மனை இன்னொரு பேர் இருக்குது, அம்பாவிலாஸ் அரண்மனையும் இதை சொல்லுவாங்க. மிகவும் அழகாக இருக்கும். முன்னாடிலாம் ஒரு தோட்டம் பார்க் மாதிரி வச்சுருப்பாங்க. உலக புகழ்பெற்ற அரண்மனைகளில் இதுவும் ஒன்று. பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மனிதர்களும் வந்து இது பார்க்கணும். தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியர்கள் மட்டும் இல்லை, மனிதராக இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. அவங்க உள்ளார போகலாம். உள்ளார இங்கே தான் செப்பல் வைக்கணும். செப்பல் போட்டு செப்பல் ஸ்டாண்டு இங்கே வச்சு இது உள்ளார தான் போகணும். நம்ம போய் உள்ளார வந்து கோயில் இருக்குது. அரண்மனைக்கு முன்னாடி சைடில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ கோயில் உள்ளார நம்ம பார்க்க போகிறதா காட்டுறேன் உங்களுக்கு நான் கோயிலை. அப்போ மன்னர்கள் வந்து இந்த திருக்கோயிலை வணங்கியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம வந்து கோயிலில் வந்து போகல தான் திருப்பி அதை சுற்றி அரண்மனைக்கு வந்திருக்கோம். கோயிலை இன்னொரு நாள் காட்டலாம். இது வந்து கர்நாடக மாநிலம் மைசூரில் அமைக்கப்பட்ட பேலஸ். இது அரண்மனை. இதுதான் நுழைவாயில். இது வந்து 1897 ஆண்டிலேருந்து 1912 ஆண்டு வரைக்கும் கட்டி முடித்தது. இது வந்து நம்ம இந்த கைவினை பொருட்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ள பொருட்கள்லாம் இங்கே விற்பாங்க. கேஷு கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு நிறையா எல்லா பொருளும் இருக்கும். தேப்பாருங்க, தொப்பி இதுமாரி உள்ளார. இதுதான் என்ட்ரன்ஸு. வர போகிறோம். டிசைன்ஸ் இருக்கும்ல, தொட்டுலாம் பார்க்கக்கூடாது. பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. கிரானைட் கல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது பாருங்கள் இவ்வளோ ஆர்ட் பாருங்கள். இவ்வளோ வரைஞ்சி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அரண்மனை வந்து மர்மம் நிறைந்த அரண்மனையாகவும் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, வைரம், விலை உயர்ந்த வைரக்கற்கள், தங்கம், வேறு ஆபரணங்கள்லாம் வந்து அடியில் இருக்குது இன்னமும். அதை பெருசாக அவங்களாம் ஆராய்ந்துலாம் பார்க்கல, ஆனால் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களாம் யூஸ் பண்ண பாருங்கள் பொருட்கள்லாம் வரிசையாக வச்சுக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. இதனுடைய வரலாறு என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து யதுவம்ச உடையார் குடும்பத்தினார் விஜயநகர பேரரசின் கீழ் 1565 வரையிலும், பின் வந்து விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. பின்பு சில சிற்றரசர்கள் வந்து போராடி இதை விடுதலை பெற்று வருங்க. காட்டி வரும். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இந்த மல்யுத்த மாதிரி ஒரு போட்டிகளாக நடத்துவாங்கள்ல, அந்த இடம். இந்த இடம் இது. அது மேலேருந்து அந்த பார்ப்பாங்க. பெண்கள்லாம் இருக்காங்களா, வெளில வர மாட்டாங்க, அவங்களாம் மேலேருந்து பார்ப்பாங்க. இங்கே போட்டி நடக்கும். சொன்னேன்ல, பல சிற்றரசர்கள் அவங்களாம் ஆட்சிக்கு பின்பு நரசராஜ உடையார் மற்றும் சிக்கதேவராய உடையார் ஆகியோர் அரசர்கள் கீழ் தற்போது தெற்கு கர்நாடக மாநிலத்தில் பல பகுதிகள் மைசூர் பேரரசின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதியாகும் இது. அப்போ தான் வந்து அரண்மனையை வந்து கட்டுறாங்க. எப்போ 1554 வருடத்தில். ஆனால் அதன் பின்பு பாருங்கள், அந்த பின்னில் உங்கள் பாருங்கள், அந்த இது வந்து ஆர்ட்டு, ஃபோட்டோ கிடையாது.
அந்த காலத்தில் படை வீரர்கள்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இல்லை 1800 அப்போ வந்து எடுத்தப்பட்டது அது. ஸ்காட்டிஷில் வந்து பேண்ட் வாசிப்பாங்கள்ல, இப்போ ஸ்காட்லாந்து வந்து பிரிட்டிஷ் கீழே தானே இருக்குது. அந்த இது பாருங்கள், சொன்னேன் இல்லையா, 1897 1912 ஆண்டு ஆங்கிலேயர் ஆர்கிடெக்சர் இருப்பார் இல்லையா, ஹெர்வின் ஹென்றி, அவர் தான் அது வந்து கட்டினது. இந்த மைசூர் அரண்மனை வந்து தரைமட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 ஹைட் இருக்குது. திறந்த வெளியில் ஹாலு, மாளிகை, கூட கோபுரம்லாம் சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, அது மாதிரி இருக்கும் பாருங்கள். லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப மேலே வந்து வுட்டில் இருக்கும். முன்னாடி வந்து வுட்டிலே இருந்தது, அது வந்து ஃபயரில் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. அதை மாடிஃபிகேஷன் தான் பண்ணாங்க 1897 1912. ஹெர்வின் அவர் தான் பண்ணார். இதில் வந்து தசரா விழா வந்து ரொம்பவும் பிரசித்திப்பட்டது. அந்த விழா நடக்க போகும்போது தான் இந்த வந்து தீப்பற்றி எரிஞ்சுது. அதன் பிறகு தான் கட்டிக்கிற இதெல்லாம் வந்து குதிரை, இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் இவங்க உட்காந்துருக்கிறவங்கலாம். இந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம ஆர்ட்டு பளிங்குக்கற்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மேலே பாருங்கள் எப்படி கலைநயத்தோடு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக மோஷாக்கு. வாரத்தில் எல்லா நாளும் கூட்டமாக இருக்கும். காலைல 10 மணியிலேருந்து மத்தியானம் 5:30 வரைக்கும் பார்க்கலாம் அதை, இந்த அரண்மனையை. பாருங்க, அதுதான் பாருங்க எப்படி இருக்கு. மோஷாக் தர பாருங்க, கீழே பாருங்க ரெண்டு இது. இந்த அரண்மனை வந்து கட்டுறதுக்கு செலவு எப்படி தெரியுமா, 41 லட்சம் அப்பயே ஆயிருக்கு. 1912 கட்டி முடிச்சிட்டாங்க. மகாராஜா ஜெயசாமராஜ் உடையார் ஆட்சி காலத்தில் தான் 1930ஆம் ஆண்டில் தான் அந்த அரசவை பிரிவு கூடுதலாக அது அரண்மனை மேலும் விரிவுபட்டு முடிக்கப்பட்டது. இது வந்து கட்டடக்கலைக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த ராஜா பாருங்கள், மைசூர் மகாராஜா, அவங்களுடைய ஃபேமிலி, ராணி, இவங்களுடைய ஃபோட்டோலாம் இருக்கும். அதில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அப்போ அவங்க அந்த பேண்ட் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கு பளிங்கு குளியிடமாகவும் கொண்டு 3 அடுக்கு கல் அமைப்பாகும். மேலும் 145 அடி 5 மாடி கோபுரமும் கொண்டு உள்ளது. அரண்மனை ஒரு பெரிய தோட்டத்தால் குழம்பப்பட்டுள்ளது. நுழைவாயில் மற்றும் வளைவு மைசூர் ராஜ்யத்தின் கீழ் மற்றும் அடையாளம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதை சுற்றி சமஸ்கிருதத்தின் அரசின் குறிக்கோள் எழுதப்பட்டுள்ளது. அது மிக முக்கியம் பாருங்கள். முக்கிய வளாகம் 245 அடி நீளமும் 146 அடி அகலமும் கொண்டது. தீபத்து இருக்கலாம், அணையை சுற்றி தீ அந்த பராமரிக்கிறதுக்கும் கறி வச்சுருக்காங்க. மகாராஜா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ சொன்னேன் இல்லையா, அதை இதுவும் வந்து எட்வின் அவங்க ஃபேமிலி. இது எட்வின் அரச அப்போ இருந்தார் பிரிட்டிஷ், அவங்க மனைவி. அடுத்தது எபிசோடு 2ல் பார்ப்போம் உங்களை நேயர்கள். நன்றி, வணக்கம்.